இந்த குறிப்பிட்ட காலகட்டம் எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 11/11/2025 கிட்டத்தட்ட 22 நாள் யோகமான நேரம். யோகமான நேரத்துல உங்களுக்கு வந்து பண வரவு, பண ஆதாயம், குடும்பத்தின பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்குவதோட உங்க மேல இருந்த ஏதோ ஒரு அவப்பேரு, ஏதோ ஒரு பேட் நேம் இருக்கு, அந்த பேட் நேமையும் இப்ப இந்த குரு பகவான் நீக்கி வச்சு உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்து வைக்கக்கூடிய காலமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். முயற்சிகள் இருப்பின் இவைகள் சாத்தியக்கூறுகள் அதிகம். சரி, அடுத்து வந்து குருவோட பார்வைகள் 3ஆம் இடத்துல உங்களுடைய உடன்பிறப்புகள் வாயிலாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அக்கம் பக்கத்துல கூட இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்க நெய்பர்ஸ், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீடுகளோட இருந்த அந்த மனக்கசப்பா நிகழ்வு நீங்கி நல்லுறவு ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி சகோதர வகையில ஒரு ஆதாயம் உண்டு. உங்களுடைய நண்பர் வகையில ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி குருவோட பார்வை, அதிசார பார்வை வந்து 10ஆம் இடத்துல குரு பாக்குறாருங்க. அதாவது சனியோடைய அந்த பார்வைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 10 இந்த பார்வைகள் எல்லாமே பார்த்தால் கூட இந்த சனிய அவர் பார்க்கிறார். சனிய குரு பகவான் பார்க்கிறார். சனியோட பார்வை 3 இல்லைங்களா, 3, 7, 10 எந்த வகையில அவர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா கூட இந்த சுபமான உச்சமான குரு இந்த சனிய வந்து 5ஆம் இடத்துல கூட சனியை அவர் பார்க்கும்போது பஞ்சமாசானத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பூரிய சொத்துக்கள் இருப்ப ஏதோ அந்த பிரச்சனை இருக்குங்க, சொத்து பிரிவுல பிரச்சனை இருக்கு, மக பிரிவுல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு தீர்ந்து ஒரு நல்ல வழிக்கு வரக்கூடிய காலமாக உங்களுக்கு சாதகமான நேரமாக இது அமையும். புத்தர் வகையில குழந்தை பாக்கியம் இல்லைன்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நிச்சயமா குழந்தை பாக்கியதே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பஞ்சமசானி கூட சனியோட ஒட்டுமொத்தமான கெடுபோல் நீங்க நீக்கிடுங்க. குரு பார்த்தால் கோடி ரூபாய் விமோச்சனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு இருக்கிறதே சனியோட வீட்டுல, அப்ப சனியால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து குரு தன் வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்கும்போது தன் வீடு இன்னும் நல்ல சுபத்துவம் ஆகும். அதே சமயத்துல குரு உச்சமாயி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாசம் பூர்வீக சொத்துக்கள் வகையிலும் குழந்தைகள் வகையிலும் இருந்த பிரச்சனைகள் நிச்சயமா நீங்குங்க. இது எந்த சுப பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான அதிசார பயிற்சியில அப் டு 11/11/2025 கிட்டத்தட்ட 22 நாட்கள் மட்டுமே. அதுக்கு அடுத்து குரு வக்ரம் ஆகிறத என்ன சார் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டம் சொல்றேன், கேஷ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல குருங்கிறது உங்களுடைய முழுமையான சுபர், முழு சுபர், 2ஆம் இடத்துக்கு அதிபதி, தனாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு. இவர் வக்ரம் ஆகிறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவு நல்லது இல்லைங்க. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறலாம், நல்லவன் கெட்டவனா மாறக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ரம் ஆகும்போது எப்படி சார் இருக்குன்னா, குரு இங்கேயே வக்ரம் ஆகிறார். ஃபர்ஸ்ட் 11/11/2025 வக்ரமாயி 4/12 அவரு புதனுக்கு போயிடுவார். இந்த வக்ர காலகட்டத்துல என்ன பண்ணுனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும். குடும்ப ரீதியான பிரச்சனை, தொழில பிரச்சனைகள், வேலை சில பேருக்கு இழக்கிற சூழ்நிலைகள் கூட.